திமுக வந்து 2.0 அவங்க வரல, ஏன்னா அவங்க தோத்துட்டாங்க. ஆனா அவங்க விட்டதை நாங்க தொடருவோங்கிறது மாதிரி தாவேக்கா, குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்துல நாங்க அந்த நிலைப்பாடு, அவங்க எடுத்த நிலைப்பாடு ஏதோ அதையே தான் நாங்களும் எடுப்போம் அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. நீங்க இது சம்பந்தமா என்ன? ஏற்கனவே இந்த விஜய் மீது ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அவரை இயக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள், அவங்க தான் இயக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு பேச்சு இருந்தது. பல்வேறு கட்டங்கள்ல அவங்களுடைய பிரச்சாரத்தின் மூலியமாகத்தான் குழந்தை மனசுல ஒரு நஞ்சை விதைத்து அவங்க ஆட்சிக்கு வர முடிஞ்சிருக்கின்றது. மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தாலும் கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பேர் ஆதரவோடு அந்த ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமானால், குறிப்பா கம்யூனிஸ்ட், நக்சலைட் சிந்தனை உள்ளவங்க, முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் வந்து கடுமையா இந்துக்களையும் இந்து பெண்களையும் கேவலப்படுத்தக்கூடிய நம்ம தான் அங்க இருக்காங்க. அதனால இவங்க அரசாங்கம் ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சில நேரத்துல சில நிலையில மாத்திக்கிறாங்களான்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் கூட அவங்களுடைய பதவி ஏற்கும் போது சமமா நாங்க இருப்போம், யாருக்கும் பயப்பட மாட்டோம், நேர்மையான ஆட்சி இருக்கும், லஞ்சம் இல்லாத ஆட்சி இருக்குன்னு சொன்னாங்க. இந்து மணி கூட அதை வரவேற்பு கொடுத்தது. ஆனா சமீபத்தில் பார்த்தா சட்ட ஒழுங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. நேற்றைக்கு கூட ஒரு காவல்துறையில சேர்ந்த ஒரு போலீஸ்காரரு நைட்டு 12 மணிக்கு ஒரு பெண்களை அடித்து கேவலப்படுத்தி அவங்க இன்னைக்கு கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி தீ குளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இப்படி பல்வேறு இடங்கள்ல சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாட்டு இருக்குது. இதுக்கு அடுத்தாள் போல நம்முடைய திருப்பரங்குன்றத்திலேயே இருந்து ஜெயிச்சு அங்க இருக்கக்கூடிய முருகபக்தெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிச்ச நிர்மல்குமார் அவர்கள் போன ஆட்சி 2 ஆண்டுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்ததோ நடைமுறையிலிருந்து அதை பயன்படுத்துவோம், தீபம் ஏத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். நாம அவருக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கோம். 2 ஆண்டுக்கு முன்னாடி திமுக அரசாங்கம் என்னெல்லாம் நிலைப்பாடு இருந்தா அதை ஏத்துக்கிறீங்களா, இல்ல இந்த இதுக்கு மாத்திரம் இந்துக்களுக்கு விரோதமான கருத்துக்கு மாத்திரம் ஏத்துக்கிறீங்களான்னு நீ பதில் சொல்லணும். ஏன்னா நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அந்த வாக்குறுதி எல்லாம் வந்து திமுக மாதிரி தான் நிறைவேற்றாம இருப்பீங்களா, நிறைவேற்றுவீங்களான்னு இந்த நிர்மல்குமார் சொன்னார்னா நமக்கு என்னன்னு நமக்கு புரியும். இப்ப நீங்க சொல்லும் பொழுது முருக பக்தர்களுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற நிர்மல்குமார் அந்த மக்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறீங்க. அதே நேரத்துல சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் 2 நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு பேட்டரி காரை வந்து அவரு டொனேட் பண்ணியிருக்காரு. அந்த மதம் சார்ந்தவர் அந்த மதத்துக்காக பேசுறாரு. அதே நேரத்தில் நிர்மல்குமார் முருக பக்தர்களுக்கு எதிராக பேசுறார் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவர்களா தான் இருக்கிறாங்க, இஸ்லாமியர் வந்து இஸ்லாமியரா தான் இருக்காங்க. போன தடவை இருந்த சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒரு பெந்தகோஸ்தாவினுடைய கூட்டத்தில் போய் இந்த ஆட்சியானது உங்களால் தான் ஆட்சி இருக்குது, நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணனாலதான் இந்த ஆட்சி ஜெயிச்சது அப்படி சொன்னார். அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய சபாநாயகரும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், பைபிள் எல்லாம் வீடுகளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணவர், அவர் அந்த மதத்துக்கு தான் பேசுவார். அப்படித்தான் கிறிஸ்தவராக இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் அவங்க அப்படித்தான் கடைப்பிடிக்கிறாங்க. சட்டமன்றத்திலையும் கூட அவர் சபாநாயகர் பதவியேற்புலையும் கூட பைபிள் தான் மேற்கோள் காட்டியிருக்கார். அதனால அவர் பெரிய ஆச்சரியப்பட வேண்டியதில்லை, அவங்க மதம் சார்ந்து இருப்பாங்க. ஆனா நம்ம இந்து மதத்தை சேர்ந்த நிர்மல்குமார் அவர்கள் எப்பவுமே இந்துக்கள் வந்து இந்துக்கள் கடையில மாத்திரம் 3 படத்தையும் வச்சுக்குவாங்க, முஸ்லீமோ கிறிஸ்தவனோ இந்து படத்தை வைக்க மாட்டான். அந்த மாதிரி நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள் கிறிஸ்தவருக்கும் முஸ்லீமுக்கும் ஆதரவா இருக்காங்க. அவர் வந்து இந்த பதவியில் இருக்கிற கேவலப்படணும், வெக்கப்படணும். இவர் ரிசைன் பண்ணிட்டு வந்து திரும்ப மேல தீபம் ஏற்றக்கூடாது, அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வாக்கு வேணும் நின்னாரு ஜெயிச்சாருன்னா இந்த நிர்மல்குமாரை பாராட்டலாம், ஒரு நல்ல அமைச்சர்னு சொல்லலாம். அதனால இதை வந்து வன்மையா இந்த மணி கண்டிக்கின்றது. கோர்ட் 22ஆம் தேதி கேட்டிருக்காங்க, இந்த அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னு தெரியல. அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்தினுடைய முடிவு சொல்லப்படும். இந்த கிராம மக்களே அந்த அமைச்சர்கிட்ட மனு கொடுக்கும் பொழுது
சென்ற திமுக எடுத்த அதே நிலைப்பாட்டை தான் நாங்க எடுப்போம், நீதிமன்ற உத்தரவை நாங்க செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லாமல் அப்படியே அவர் விலகி போறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, இப்ப திமுக இது குறித்து மிகப்பெரிய அளவுல கருத்து சொல்லல. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் வேணா பாராட்டு தெரிவிக்கிறாங்க தாவேக்காக்கு. அந்த மதுரை மாவட்டத்தை ஒட்டி உள்ள பல தொகுதிகளில் திமுக தோத்ததுனால அந்த முருகன் கொடுத்த தண்டனையினால அவங்க பேசாம இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அந்த தண்டனை தாவேக்காவுக்கும் பிற்காலத்துல கிடைக்குங்கிற அந்த அச்சம் உங்களுக்கு இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சமீப காலங்கள்ல சில மாற்றங்கள் திமுக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா சில இடங்கள்ல வேல் கொடுத்துருக்காங்க, அதை வாங்கியிருக்காங்க. ஒரு கடத்துல விபூதி விடுறதும் கூட கொடுத்த விபூதியை அழிச்சவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். தேவரையாவுடைய போய் தீர்ந்து. ஆனா இப்ப வேல் வாங்குறாரு, முருகருக்கு உண்டான வேலை வாங்குறாரு. ஒரு மாற்றம் தெரியுது. மாற்றம் எப்படி தெரியுதுன்னா, இந்து ஓட்டு நமக்கு வராது, இந்துக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது அப்படின்னால அவங்க இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நமக்கு சந்தேகம். இருந்தாங்க கூட அவங்க பின்னணியில் இருக்கவங்க அது கொடுவாங்களா அப்படிங்கிற நமக்கு சந்தேகம் இருக்கிறதுனால இருக்குது. ஆனா வரைகின்ற காலங்கள்ல ஹிந்து அப்படி சொன்னா தான் ஜெயிக்க முடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இந்துக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஆயிருக்குது. அதனுடைய விளைவாக தான் இந்த திமுக தோத்து இருக்குது. விஜய் அது பண்ணாருன்னா விஜயம் வர காலத்தில் காணாம போயிடுவார். உடனடியாக வரக்கூடியது உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, இடைத்தேர்தல் இருக்குது. இவங்க மாத்துக்கலைன்னா அதுலயே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சென்ற திமுக ஆட்சியில இந்து மதத்தை பத்தி எல்லாம் ரொம்ப இழிவாக பேசுறாங்க. அதை பதில் கொடுத்த இந்துத்துவ அமைப்பினராக இருக்கட்டும், பாஜக கட்சியை சார்ந்தவர்களை கருத்து சுதந்திரத்தை நெரிச்சு அவங்கள கைது செய்தாங்க. அதே நிலைப்பாட்டில் 2.0 இந்த தாவேக்காவும் இப்போ மாரிதாஸ் உள்ளிட்ட யூடியூபர்கள் எல்லாம் கைது செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க கைது செய்யலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுகவில் யாரெல்லாம் ஊடகத்தில் விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்களால தாமிக்க முடியாம நம்ம சவுத் சங்கர்லேருந்து இப்படி பல்வேறு யூடியூப் சேனல் இருக்கக்கூடியவங்களை கைது செஞ்சுருக்காங்க. இப்போ அதே வேலையை தான் இந்த தாவகங்கள் செய்கிறாங்க. அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா அந்த கருத்துக்கு இவங்க மறுப்பு சொல்லலாம், கருத்து சொல்லலாம். அதை விட்டுட்டு உடனே கைது பண்ணி இதை அடக்கிடலாம், கருத்து சொல்லாமல் இருக்கிறத இந்த தாவகாவை ஹிந்து முன்னாடி வன்மையாக கண்டிக்கின்றது. பாரதிதாஸ் சொல்லி கருத்துக்கு அவர் பொய்யான கருத்துன்னு அவங்க கருத்து சொல்லலாம். அதை விட்டுட்டு கைது பண்ணதை நம்ம கண்டிக்கின்றோம்.